ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கட்டாயம் நாங்கள் பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தொடங்க போகிற T20 தொடரில் இருந்து இந்த T20 தொடரையே நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தொடங்க போகிற போட்டி குறித்தும் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசினார். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டன் சொல்லலாம். இங்கிலாந்து அணிக்கு ரொம்ப நாள் இன்ஜுரியிலேருந்து கழிச்சு திருப்பியும் கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கிலாந்து அணிக்கு. இந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 தொடங்கும் போது 5 T20 போட்டி கொண்டு தொடருது. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய தொடர், கண்டிப்பாக இந்த தொடருக்கோசம் தான் நான் காத்துட்ருக்கேன். இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் T20யில் அவங்க அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க நாட்டில் போயிட்டு நாங்கள் விளையாடுறது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களோட சீரீஸை ஜெயிச்சா அதோட பெரிய விஷயம் எங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக அவங்க அணியில் நல்ல வீரர்கள், நல்ல ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல் போன்ற ஆல்ரவுண்டர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருப்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்திய அணியை இந்த தொடரை அட்லீஸ்ட் 3-2 நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்போம். எங்கள் அணிக்கிட்டும் நல்ல வீரர், நல்ல ஆல்ரவுண்டர்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. இந்திய அணி இப்போ T20 ஒரு தரமான அணியாக இருக்காங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி அது போன்ற பிளேயர்லாம் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸை ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுட்ருக்காருங்க. இது வரைக்கும் அவர் T20 கேப்டனாக இருந்து ஒரு சீரீஸ் கூட தோக்கலை. அதனால் கண்டிப்பாக அந்தமாரி ஒரு நல்ல ரெக்கார்டை நம்ம சூரியகுமார் யாதவ் கண்டினியூ பண்ணணும். இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இல்லைங்க, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்கான அணியாக தான் இருக்காங்க. ஜோஃப் ராச்சர் இருக்கார், பிலிப் சால்ட் இருக்கார், லிவிங்ஸ்டன், சாம் கரண்ட், ஆடில் ரஷீத் சொல்லிட்டு அவங்களும் ஒரு நல்ல அணியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அவங்களையும் நம்ம எப்படி சொல்லுது அசால்ட்டாக நினச்சிட முடியாதுங்க. நமக்கு டஃப் கொடுப்பாங்க. நல்ல ஒரு போட்டியாக இருக்குங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரொம்ப நாளாக இந்த டெஸ்ட்டுன்னு ஆஸ்திரேலியா போய் விளையாடி இப்போ T20 மோடுக்கு வந்திருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக இந்திய அணி நம்புங்க வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு ஸ்குவாடாக தான் இருக்காங்க. என்ன ஒன்று, நம்ம சஞ்சு சாம்சன் அதுலேயும் வாய்ப்பு தரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி சிராஜுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவுகள் எல்லாருமே எப்படி சொல்லி குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆனால் நம்ம அங்கே செலெக்ஷன் கமிட்டி கேட்டால் எங்களால் 15 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும், எப்படி எல்லாரையும் செலக்ட் பண்ண முடியும்னு பேசுகிறீங்க. ஓகே, உங்களால் 15 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும், அந்த 15 பேர்லேயே உங்களுக்கு வரத்துக்கு டேலண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, நடந்துச்சு, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் சாம்பியன் ட்ராஃபி யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னே இந்த சீரீஸை யார் வின் பண்ணுவாங்க, இங்கிலாந்து சீரீஸை இந்தியா வின் பண்ணுமா இல்லை இந்தியா வின் பண்ணுமா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுமா? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.